சரி, நம்மளோட லைஃப்பில் நம்ம எல்லாருமே ஒரு ஜட்ஜ் தானே. நம்ம டெய்லி லைஃப்பில் நிறைய ஈவெண்ட் பார்த்துருப்போம். அந்த ஒவ்வொரு ஈவெண்ட்லையும் நாமளே முடிவு பண்ணுவோம், இல்லை இது கரெக்டு இது தப்புன்னு நம்ம லைஃப்பில் முடிவு பண்ணிட்டு இருக்கோம்ல. அப்போ ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸுக்கும் அவன் லைஃப்பில் அவன் பார்க்குற விஷயத்தை என்ன பண்ணிருக்கான், ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்கான். ஜட்ஜ் பண்ணி என்ன பண்ணுவான், இது கரெக்டு இது தப்பு, அதாவது இந்த ஈவெண்ட்டில் இந்த சம்பவத்தில் இவன் பண்ணது தான் கரெக்டு, இவங்க பண்ணது தப்பு, திஸ் இஸ் பேட் திஸ் இஸ் குட்னா பண்ணிட்டு இருப்பான், பிரித்து பார்த்துட்டு இருப்பான். இந்த குட்டுக்கு ஃபிலாசபிக்கல் வார்த்தை தான் மாரல், பேடுக்கு இம்மாரல். ஆனால் உங்களுக்கு தெரியும் எல்லாரோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரே மாதிரி இருக்காதுல்ல. சம்டைம்ஸ் நான் ஒரு விஷயத்தை குட்டு சொல்லுவேன், நீங்கள் பேட் சொல்லலாம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு யங்ஸ்டர் இந்த விஷயம் குட்டு, அதாவது இந்த விஷயம் மாரல் இது இம்மாரல் முடிவு பண்ணுறதுக்கு அவன் நாலேஜ் ஒன்று யோசிக்கும்ல. அந்த நாலேஜோட சோர்ஸை டிகோட் பண்ணி பார்த்தீங்கன்னா 3 ஆங்கிள் தான் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் எதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னா, தன்னோட குரூப் இருக்கும்ல, அது தன்னோட ஃபேமிலி குரூப்பாக இருக்கலாம், இல்லை கேஸ்ட் குரூப்பாக இருக்கலாம், இல்லை அவங்க வாடுற பகுதியோட குரூப்பாக இருக்கலாம். அங்கே இருக்கிற மக்களோட பொது புத்தின்னு சொல்லுவாங்களே, அவங்களோட மக்கள் என்ன யோசிக்கிறாங்களோ அந்த சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க யோசிப்பாங்க. இது குட்டு, அதாவது இது மாரல் அப்படின்னு முடிவு பண்ணுறதுக்கு அவங்க சொசைட்டி என்ன யோசிப்பாங்களோ அதை லிங்க் பண்ணி யோசிப்பாங்க. இது ஒரு ஆங்கிள். சில பேர் என்ன யோசிப்பாங்கன்னா, தன்னோட மதம் என்ன யோசிக்குதோ அதை விட ரைட் தப்பு யோசிப்பாங்க. சில பேர் மட்டும்தான் தன் நிலம், மொழி, சமூகம் இதெல்லாம் அப்புறம் இந்த விஷயம் ஈக்குவாலிட்டி உருவாக்குதா, இந்த விஷயத்துல ஒரு நேர்மைத்தன்மை இருக்கா, ஜஸ்டிஸ் இருக்கா, இந்த விஷயம் ஒரு இண்டிவிஜுவல் லிபர்ட்டியை பறிக்குதா இல்லை தருதா, இந்த ஃபிலாசபிஸ் இருக்குல்ல, இந்த வேல்யூஸ் பேஸ் பண்ணி முடிவு பண்ணுவாங்க. இந்த 3 வேல்யூ எதுக்கு பெஸ்ட், எது பெஸ்ட்ன்றது ஒருத்தவங்க மாறுவாங்க. பட் ஆக்சுவலாக இன் ரியாலிட்டி சொசைட்டியை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும், ரெவல்யூஷனுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா இந்த 3வது வேல்யூ தான். யோசிக்க முடியுதா? ரொம்ப காலமாக சதி இட் இஸ் ஏ மாரல் எல்லாரும் ஃபாலோ பண்ணாங்க, பல ஜென்ரேஷன் ஃபாலோ பண்ணாங்க. என்ன ரீசன், சமூகத்தில் அப்படி சொன்னாங்க, அதை பார்த்து பார்த்து வளர்ந்தோம். ஓகே ரைட். அப்போ பப்ளிக் மொராலிட்டி எல்லா டைமும் சரியாகணும்னு அவசியம் கிடையாது. அடுத்து இந்த கோயிலுக்குள்ள கேர்ள்ஸ் வரக்கூடாது, பட் இந்த கேர்ளுக்கு வரணும்னு ஆசையாக இருக்குது, விட மாட்டேங்கிறாங்க. நீ என்ன பண்ணுறீங்க, ஆமாம் உள்ள வர தேவையில்ல சொல்கிறீங்க. என்ன ரீசன், ரிலீஜியஸ் மொராலிட்டி. மதம் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்கும். அப்போ ரிலீஜனும் சம்டைம்ஸ் என்ன ஆகுனா சில மக்களை டிஸ்கிரிமினேட் பண்ணும், கோயிலுக்குள்ள வர வேணாம், சாமி கும்பிட வேணாம் அப்படின்னு சொல்லும். அப்போ அது 2 மொராலிட்டியும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பேக்வர்டு கொண்டு போகும். அப்போ நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மேட்டிவாக யோசிக்கணும், ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிக்கணும்னா பப்ளிக் பர்செப்ஷன்லாம் அப்புறம் இருக்கட்டும், ரிலீஜியஸ் ரூல்ஸ்லாம் அப்புறம் இருக்கட்டும், LGBT பீப்புளும் அவங்களும் ஒரு இண்டிவிஜுவல், அவங்களும் ஒரு லைஃப் இருக்குது. வி ஹேவ் டு ரெஸ்பெக்ட் தம் ஈக்குவலி. ஸோ நாம LGBT கம்யூனிட்டிக்கு ரைட்ஸை சப்போர்ட் பண்ணணும். கோயிலுக்குள்ள எல்லா மக்களும் உள்ள வரணும், அதுதான் ஈக்குவாலிட்டி, அதுதான் ஜஸ்டிஸ். அப்போ நான் இதான் ஃபாலோ பண்ணுவேன். அப்போ இந்த வேல்யூஸ் என்ன பண்ணுது, டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் ஆகுதுல்ல, சிந்தனையே அடுத்த லெவல் போகுதுல்ல. அப்போ இந்த வேல்யூஸோட ஆரிஜின் எங்க யோசிக்க முடியுதா? இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா வேல்யூஸோட ஆரிஜினும் சொசைட்டி, ரிலிஜன் இங்கே இருக்குது. இப்போ லாஸ்ட்டாக பார்த்த எல்லா வேல்யூஸோட ஆரிஜின் எங்க, கான்ஸ்டியூஷன். நம்ம கான்ஸ்டியூஷனோட எசன்ஸ் என்னது, லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி, சோஷியல் ஜஸ்டிஸ், சேஃப்கார்ட் டு மைனாரிட்டிஸ். அப்போ இந்த வேல்யூஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுறது கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி. அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட், இந்த வேர்டு இருக்குல்ல கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி, இதை இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது அம்பேத்கர் தான். ஆக்சுவலாக இந்த பாயிண்ட்டை எந்த வீடியோலுமே சொல்லலை, ஜஸ்ட் இந்த வார்த்தையை ரெஃபர் பண்ணியிருக்காருன்னா சொன்னாங்களே தவிர இந்தியன் சென்ஸில் இந்தியாவில் முதல் முறையாக இன்ட்ரடியூஸ் பண்ணி பேச ஆரம்பிச்சது அம்பேத்கர் தான். எப்போ கான்ஸ்டியூஷன் உருவாக்கி முடிச்சாச்சு, நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, லென்த் இஸ் கான்ஸ்டியூஷன், நிறைய விஷயங்களை பாரோ பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ ரூல்ஸ் தேவையா, நிறைய கிரிட்டிசிசம் வருது. அதுக்கு அம்பேத்கர் சிம்பிளாக சொல்லிட்டார், இந்த டிஸ்கஷனே தேவையற்றது, இதை விட முக்கியமான ஒரு விஷயம் பேச வேண்டியது இருக்கு. இந்த கான்ஸ்டியூஷன் வழியாக நாம் ஒன்று உருவாக்கியிருக்கோம், கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி. அதாவது நம்ம இந்தியாவுக்கு எது குட்டு எது பேட் அப்படின்னு லைஃப் லீட் பண்றதுக்கு ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி, சோஷியல் ஜஸ்டிஸ், மார்ஜினல் பீப்புளை, மைனாரிட்டி பீப்புளை சேஃப்கார்ட் பண்றது, இந்த மாதிரி முக்கியமான வேல்யூஸ் நம்ம கான்ஸ்டியூஷன்ல இருக்கு. பட் இங்க ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்னன்னா, இது நம்ம சொசைட்டிக்குள்ள ஒரு கான்ஸ்டியூஷன் உருவாக்கியாச்சு. இந்த கான்ஸ்டியூஷன் நம்ம டெவலப் பண்ற சில முக்கியமான மொராலிட்டியை உருவாக்கிடுச்சு, கான்ஸ்டியூஷன் மொராலிட்டி. பட் நம்ம இந்தியாவில் இருக்கிற மக்கள் எல்லாரும் ஃபாலோ பண்றது ரிலீஜியஸ் மொராலிட்டி. ரிலீஜியஸ் வைஸ் டிவிஷன் இருக்கும், கேஸ்ட் ஃபாலோ பண்ணுவாங்க, ஜெண்டர் டிவிஷன் இருக்கும், டிஸ்கிரிமினேஷன் இருக்கும், மெஜாரிட்டரியன் இருக்கும். ஸோ சோஷியல் மொராலிட்டி, ரிலீஜியஸ் மொராலிட்டி, பப்ளிக் மொராலிட்டின்னு பேக்வேர்ட் திங்கிங்காக வாழ்ந்து இருக்கிற மக்களை அவங்க லைஃபை டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் மாற்றுறதுக்கான ஒரு மொராலிட்டி, லைஃப் வேல்யூஸை இது உருவாக்கி கொடுத்துருக்கு. ஸோ நாம என்ன பண்ணணும்னா, இந்த கான்ஸ்டியூஷன் மொராலிட்டி இருக்குல்ல, இந்த வேல்யூஸை மக்களுக்கு டீச் பண்ணணும், இன்கல்கேட் பண்ணணும். இதை போய் ரீச் பண்ணாதான் இந்த மொராலிட்டிலேருந்து வெளியே கான்ஸ்டியூஷன் மொராலிட்டிக்கு மாறுவாங்க மக்களை. இது பண்ண வேண்டியது முக்கியமான விஷயம். நீங்க இதை டீச் பண்ணலன்னா டிஃபரன்ஸ் புரியுதுல. கான்ஸ்டியூஷனை உருவாக்கியாச்சு, கான்ஸ்டியூஷனை உருவாக்குறதுல மட்டும் ஒரு பெரிய சேஞ்சை உருவாகாது. ஏன்னா மக்கள் ஃபாலோ பண்றது ரிலீஜியஸ் மொராலிட்டி, அதெல்லாம் என்ன இருக்கு, டிஸ்கிரிமினேஷன்ஸ் இருக்கு. என்ன பண்ணணும், மக்கள் கிட்ட இதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு கான்ஸ்டியூஷன் மொராலிட்டி போய் சேர்க்கணும். அதை சேர்க்கலன்னா, மக்களுக்கு கான்ஸ்டியூஷன்ல இருக்கிற வேல்யூஸே தெரியலன்னா, அந்த கான்ஸ்டியூஷன் இருக்கிறது ஒன்று தான், இல்லாமல் இருக்கிறது ஒன்று தான். அதாவது கான்ஸ்டியூஷன்ல போட ரூல்ஸ் இருக்குல்ல, அந்த ரூல்ஸ்னால சொசைட்டி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகாது. இந்த ரூல்ஸோட எசன்ஸ் இருக்குல்ல, வேல்யூ, அந்த வேல்யூவை எந்த சமூகம் சேஃப்கார்ட் பண்ணுது, எந்த சமூகம் மதிக்குது, அதை வேல்யூ பண்றாங்களோ அந்த ஊர்ல தான் டெமோக்ரஸி செம ஸ்ட்ராங்கா இருக்கும். உங்களுக்கு யோசிக்க முடியுதா? இந்த விஷயத்த இன்ட்ரோ பண்றதுக்கு தான் அவர் என்ன பண்றாரு, கான்ஸ்டியூஷன் அசம்பிளிலே ஜார்ஜ் குரோட்டை இந்தியாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாரு. இவர் ஏன் முக்கியம், இவர் என்ன பண்றாரு, கிரீஸ் சொசைட்டியை, கிரீஸோட ஹிஸ்டரியை அனலைஸ் பண்றாரு. என்ன ரீசன், இந்த உலகம் முழுக்க இப்போ ஃபாலோ பண்றது என்னது, எதை அச்சீவ் பண்ண ஆசைப்படுது, டெமோக்ரஸி, ஜனநாயகம். அதாவது எந்த விஷயம் வந்தாலும், எந்த ரூல்ஸ் வந்தாலும் அது பீப்புளோட வில் இருக்கணும், கரெக்டா? அப்போ இந்த டெமோக்ரஸியோட ஆரிஜினே எந்த ஊர்,
கிரீஸ். ஸோ கிரீஸில் எப்படி இது உருவாச்சு, இவ்வளோ பெரிய வேல்யூ எப்படி உருவாக்குனாங்க, அதை அனலைஸ் பண்ணுறாரு. அதை அனலைஸ் பண்ணும்போது ஒரு பாயிண்ட் சொல்கிறார். யார்? ஜார்ஜ் க்ரோட். பிளாட்டோவுக்கு டெமோக்ரஸி பிடிக்கல. என்ன ரீசன்? இந்த டெமோக்ரஸியால தான் ஏத்தன்ஸ் விழுந்துட்டாங்க. அப்போ அது ட்ரூவானு அனலைஸ் பண்ணுறாரு. யார்? ஜார்ஜ் க்ரோட். இப்போ என்ன தெரிய வருதுன்னா, டெமோக்ரஸி ஏத்தன்ஸை ஃபால் பண்ணல, டெமோக்ராட்டிக் வேல்யூஸ் இருக்குது. பட் அந்த வேல்யூஸை ஏத்தன்ஸை ரூல் பண்ணுற கிங் இருப்பாங்களே, அதை யாரும் ஃபாலோ பண்ணல. இதை கோட் பண்ணுறாரு. எங்க கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் அம்பேத்கர் பேசுறாரு. ஸோ நம்ம சொசைட்டியில் டெமோக்ராட்டிக் வேல்யூஸ் இது எல்லாத்தையுமே நம்ம கான்ஸ்டியூஷனில் கொடுத்தாச்சு. அப்போ கான்ஸ்டியூஷன் என்ன வேல்யூ சொல்லியிருக்கோமோ அந்த மொராலிட்டியை ஃபாலோ பண்ணி ஆகணும். அந்த மொராலிட்டியை ஃபாலோ பண்ணுறதும் ஃபாலோ பண்ணாததும் யார்கிட்ட இருக்குது? லீடர்ஸ் கிட்ட இருக்குது, பவர் கிட்ட இருக்குது, கவர்மெண்ட் கிட்ட இருக்குது. ஸோ கவர்மெண்ட் நினச்சா இந்த கான்ஸ்டியூஷனை வச்சுக்கிட்டு அந்த ரூல்ஸை படித்து தப்பாக பயன்படுத்த முடியும். அப்போ கான்ஸ்டியூஷன் இருக்கிறதுன்றது டெமோக்ரஸி கிடையாது. அதை யார் பயன்படுத்துகிறாங்க, என்ன பர்பஸ் பயன்படுத்துகிறாங்களோ அதை பொறுத்து தான் அந்த சொசைட்டியில் டெமோக்ரஸி இருக்கா இல்லையான்னு முடிவாகும். அப்போ கவர்மெண்ட் கான்ஸ்டியூஷன் மொராலிட்டியை ஃபாலோ பண்ணுறதா இல்லைன்னு செக் பண்ணிக்கிறதுக்கு முதல்ல சொசைட்டிக்கு என்ன தேவை? கான்ஸ்டியூஷனில் சொல்லப்பட்ட எசன்ஸ் இருக்குல்ல, வேல்யூஸ், அதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும், அதை கொடுக்கணும். ஸோ எப்போ அந்த ஊர் மக்கள் கிட்ட தன்னோட ரிலீஜியஸ் வேல்யூஸை விட கான்ஸ்டியூஷன் வேல்யூஸை பெருசாக மதிக்கிறாங்களோ அந்த ஊரில் தான் டெமோக்ரஸி ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இந்தியாவில் சோஷியல் ரெவல்யூஷன் வரணும், சமூக மாற்றம் வரணும்னா இந்த வே ஆஃப் ஹேபிட் இருக்குல்ல, மொராலிட்டி விச் இஸ் குட் அண்ட் பேட், அதை டிசைட் பண்ணுற ஆரிஜின் சோஷியல் மொராலிட்டியிலிருந்து கான்ஸ்டியூஷன் மொராலிட்டிக்கு மாறணும். இதான் பாயிண்ட். சொல்றதுக்கு புரிஞ்சுல, நான் ஆல்ரெடி சொல்லிட்டு அகைன் சொல்றேன். அப்போ கான்ஸ்டியூஷனோட மொராலிட்டி என்ன, எதை குட் எதை பேடுன்னு சொல்லுது? ரொம்ப சிம்பிள். கான்ஸ்டியூஷனோட அண்டர்லைன் மோஸ்ட் பேசிக் வேல்யூவே ஜஸ்டிஸ், சோஷியல் ஜஸ்டிஸ். நீ எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு முடிவுக்கு போறேன்னா, ஃபேமிலிக்குள்ள இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள இல்லை லார்ஜர் பார்ட் ஆஃப் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனில் அந்த முடிவு சோஷியல் ஜஸ்டிஸாக இருக்கான்னு நீங்கள் முடிவு பண்ணுறேன்னா யூ ஆர் ஃபாலோயிங் தி கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி. ஸோ கான்ஸ்டியூஷனோட ரூல்ஸை மெக்கானிக்கலாக ஃபாலோ பண்ணுறது ஒன்று, ஒருவேளை அந்த ரூலே சோஷியல் ஜஸ்டிஸ்க்கு எதிராக இருக்குன்னா அதை ரிஃபார்ம் பண்ணுறது ஒன்று. லாஜிக் புரியுதுல? இதெல்லாம் பேசுகிறாங்க. ஆக்சுவலாக இது சொல்கிறது ஈஸி, ப்ராக்டிஸ் பண்ணுறது கஷ்டம். அதான் ஃபஸ்ட்டே சொன்னேன், எல்லாராலையும் உடனடியாக கான்ஸ்டியூஷன் மொராலிட்டியை ஃபாலோ பண்ண முடியாது. அதுக்கு ஒரு பயங்கரமான ப்ராக்டிஸ் தேவை. ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்டால முடியும், ரொம்ப அசால்ட்டாக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்கும் தன் லைஃப்பில் எது கரெக்டு எதை ஃபாலோ பண்ணாலும் முடிவு பண்ணுறதுக்கு அவன் லாஜிக் பயன்படுத்துவான். ரெண்டே லாஜிக் தான் இருக்குது மொத்தமாகவே. ஒரு லாஜிக் ஒரு ஈவெண்ட் நடக்குது, அந்த ஈவெண்ட் வழியாக அவனுக்கு என்ன இம்பாக்ட்னு பார்ப்பான், அவனுக்கு என்ன கான்சிக்வன்ஸ் பார்ப்பான். அவனுக்கு அது பாதிப்பு ஏற்படும்னா அது தப்பு, அவனுக்கு அது நல்லது ஏற்படும்னா அது கரெக்ட். இதுக்கு பேர் என்ன? கான்சிக்வென்ஷியல் லாஜிக்னு சொல்லுவாங்க. கான்சிக்வென்ஷியல் லாஜிக். பட் சில பேர் மட்டும்தான் ஒரு ஈவெண்ட் நடந்துச்சுன்னா அந்த ஈவெண்ட்ல எனக்கு ரைட்டோ தப்போ, எனக்கு என்ன இம்பாக்ட் ஏற்படுத்தலாம், அப்புறம் என்ன டைரக்டா இம்பாக்ட் பண்ணாலும் பண்ணலனாலும் இதுல எது கரெக்ட் சோஷியல் ஜஸ்டிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல டிசைட் பண்றோம்ல, அது டியான்டாலஜிக்கல் லாஜிக். டியான்டாலஜிக்கல் நம்ம என்ன பண்ணல, கான்சிக்வன்ஸ் பார்க்கல, நமக்கு டேரக்டா இம்பாக்ட் கிடையாது. பட் ஒரு ஈவெண்ட் பார்க்குறோம், அங்கே எது தப்பா நடக்குது, அது தப்புன்னு சொல்றோம், யோசிக்க முடியுதுல? அப்போ கான்சிக்வன்ஸ்ல இருந்து டியான்டாலஜிக்கல் லெவலில் எப்போ மக்கள் யோசிக்கிறாங்களோ அப்போதான் கான்ஸ்டியூஷன் வேல்யூஸை அவங்களால ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு அட்டெம்ப்டே பண்ண முடியும். ஓரளவுக்கு யோசிக்க முடியுதுல? நான் ரொம்ப அப்டாக்டாக சொல்லலை, பேசிக்காக சொல்லியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், ரிசர்வேஷன் கரெக்டாக தப்பா அப்படி கேட்குறோம் வச்சுக்கலாம். பாதி பேர் கரெக்டாக சொல்லுவாங்க. ஏன் சொல்கிறாங்க? தனக்கு அது யூஸ் ஆகுது, அது கரெக்ட் சொல்கிறோம். யார் மோஸ்ட்லி சொல்லுவாங்க? லோவர் காஸ்ட் பீப்புள். அது ஜென்ரல் கேட்டகரி. அவங்கள்ட்ட கேட்குறீங்க ரிசர்வேஷன் கான்ஸ்டியூஷன் தருது இல்லை, கரெக்டாக தப்பா? தப்பு. அப்போ மோஸ்ட்லி ப்ராக்டிக்கலில் பார்க்கும்போது கான்ஸ்டியூஷனில் ஒரு பாயிண்ட் இருக்கு, ரிசர்வேஷன் வில் ஹெல்ப்ஸ் இன் சோஷியல் டெவலப்மெண்ட், சோஷியல் ரிஃபார்ம் வச்சுக்கலாம். நம்ம அதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. நமக்கு அது பிடிச்சிருக்கா பிடிக்கலன்றது நமக்கு ஏற்ற முடிவு பண்ணுறோம். திஸ் இஸ் கான்சிக்வென்ஷியல் லாஜிக். அப்போ ரிசர்வேஷன் நமக்கு யூஸ் ஆகுமா யூஸ் ஆகலையான்னு யோசிக்கிறத விட்டுட்டு கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்கு, கான்ஸ்டியூஷன் ஒரு வேல்யூஸ் இருக்கு. அப்போ அந்த வேல்யூ நமக்கு அது டிஸ்டர்பன்ஸாக இருந்தாலும் ஃபாலோ பண்ணி ஆகணும். பிகாஸ் தட் இஸ் ஃபார் ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் அப்படி யோசிக்கிறோம்ல, தட் இஸ் கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி. இப்போ சொல்லுங்க, நம்ம ஜட்ஜஸ்லாம் எதை ஃபாலோ பண்ணணும்? கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டியா சோஷியல் மொராலிட்டியா? சோஷியல் மொராலிட்டி ஃபாலோ பண்ணா LGBTQ+ ரைட்ஸ் இருக்குல்ல, LGBTQ கம்யூனிட்டி இருக்காங்கல்ல, ரொம்ப காலமா அவங்க ரைட்ஸ் கேட்குறாங்க. இவங்களுக்கு உரிமை தரணும்னா கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி ஃபாலோ பண்ணா தான் கிடைக்கும். இப்போ சொசைட்டி எவ்வளோ பேக்வர்டாக இருந்தாலும் அது சொல்றது கேட்காம சொசைட்டியை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது யூஸ் ஆகிற வேல்யூஸ் எங்க இருக்கு? கான்ஸ்டியூஷன்ல இருக்கு. ஸோ அதை ப்ரிசர்வ் பண்ணி அதை ஃபாலோ பண்ணுறது தான் டியான்டாலஜிக்கல் வே ஆஃப் லிவிங். ஸோ இந்த இன்ஸ்டன்ட்ல இருந்து நம்ம முடிவு பண்ணிக்கணும், உங்க லைஃப்ல எந்த செட் ஆஃப் வேல்யூஸை ஃபாலோ பண்ண போறீங்க? கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டியா, கான்ஸ்டிடியூஷனல் பேட்ரியாட்டிசமா? கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டின்றது கான்ஸ்டியூஷனில் லைன்ஸ் இருக்கும்ல, அந்த லைன்ஸ்க்கு உண்மையாக இருக்க கிடையாது. ஒட்டுமொத்த கான்ஸ்டியூஷனோட பேசிக் வேல்யூஸ் இருக்கும்ல, இண்டிவிஜுவல் லிபர்ட்டி, சோஷியல் ஜஸ்டிஸ், இந்த வேல்யூக்கு ட்ரூவா இருக்கிறது. இப்போ அந்த வேல்யூக்கு ட்ரூவா இல்லாத ஒரு லைன் இருக்கு, ஒரு லா வருதுன்னா இந்த லா தப்புன்னு சொல்றது என்ன பேசிஸ்ல? கான்சிக்வென்ஷியல் கிடையாது, பப்ளிக் மொராலிட்டி கிடையாது, ரிலிஜியஸ் மொராலிட்டி கிடையாது. இந்த லா கான்ஸ்டியூஷன் வேல்யூஸ்க்கு மரியாதை தர மாட்டேங்குது, அப்போ தூக்கணும். அதுக்கு ப்ரொடெஸ்ட் பண்றது, அதுக்கு பெட்டிஷன் போடுறது. கான்ஸ்டியூஷனல் பேட்ரியாட்டிசம்னா வெறும் கான்ஸ்டியூஷனுக்கு லாயல்ட்டியா இருக்கிறது. அந்த கான்ஸ்டியூஷன்ல ஒரு தப்பான ஒரு பாயிண்ட் இருக்கு, அது டாமினன்ட் மெஜாரிட்டி கண்ட்ரி உருவாக்குறதுக்கு அந்த லைன் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாலும் இல்லை, அது கான்ஸ்டியூஷனில் இருக்கிற லைன் அது, அப்போ கரெக்ட்னு பேசுவோம்ல, தட் இஸ் பேட்ரியாட்டிசம். கான்ஸ்டிடியூஷனல் பேட்ரியாட்டிசம் யார் சொன்னது? ஹெபர்மாஸ், முக்கியமான சோஷியாலஜிஸ்ட், பொலிட்டிக்கல் தியரிஸ்ட். அப்போ ட்ரூவா ஒரு லைனை ஃபாலோ பண்றதோ, ட்ரூவா ஒரு புக்கை ஃபாலோ பண்றதோ, இல்லை ட்ரூவா ஒரு பார்ட்டியை ஃபாலோ பண்ற விஷயம் கிடையாது. என்ன ப்ராசஸ் ஃபாலோ பண்றாங்க? லாஜிக் புரியுதுல? எந்த விஷயத்தை கொண்டு வரதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் இருக்குல்ல, அதை பார்த்து முடிவு பண்ணணும். ஸோ இப்போ படிச்ச எல்லா விஷயத்தையும் வச்சுக்கிட்டு
இப்போ ஒரு லைன் எதிர இந்த லைனுக்கு மீனிங் தான் சொல்லுங்க. ஆல்ரெடி நம்ம கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி ரொம்ப சிம்பிளாக பார்த்தாச்சு, அதுவே எக்ஸாம் போதும். பட் ரியல் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நம்ம டிஃப்ரெண்ட் ஆங்கிள் யோசிக்கணும். நம்மளோட திங்கிங்கை வந்து டைவர்சிஃபை பண்ணணும். நிறைய விஷயங்கள் நிறைய ஆங்கிள் யோசிக்க தான் அதோட கோர் வேல்யூ புரியும். ஸோ எனக்கு வர தாட்ஸ் நான் ரேண்டமாக ஷேர் பண்ணுறேன். அதில் எது வந்து உங்களுக்கு கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதோ அதை எடுத்துங்க. பட் மை ரெஸ்பான்சிபிலிட்டி கான்ஸ்டியூஷன் மொராலிட்டின்றது ஒரு பெரிய டாபிக் பொலிட்டிக்கல் சயின்ஸில். பட் எல்லாராலையும் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஆப்ஷன் எடுக்க முடியாது. ஸோ அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வச்சுக்கிட்டு அதில் பேசுகிற எல்லா விஷயங்களும் என்ன பண்ணுறேன் ஷேர் பண்ணுறேன். இப்போ லைன் எதிர அம்பேத்கர் லைன் சொல்லியிருக்காரு 1948 அகைன் அம்பேத்கர் டிராஃப்டிங் கான்ஸ்டியூஷனில் சப்மிட் பண்ணும்போது பேசுறாரு. ஒரு லைன் சொல்றாரு, வாட் இஸ் டெமோக்ரஸி? டெமோக்ரஸி இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் எலெக்ஷன். இப்போ புரியுதா? ஒவ்வொரு 5 இயர்ஸும் ஓட்டு போடுறதுனால மட்டும் அந்த ஊர்ல டெமோக்ரஸி இருக்கவே இருக்காது அப்படி சொல்றாரு. அப்பதான் இன்ட்ரோ பண்றாரு. பீப்புள் மஸ்ட் டெவலப் தி ஹேபிட் ஆஃப் இன்கல்கேட்டிங் தி கான்ஸ்டிடியூஷனல் பிரின்சிபல்ஸ். அந்த கான்ஸ்டியூஷனல் பிரின்சிபல்ஸ் தான் கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி. அந்த கான்ஸ்டியூஷனல் பிரின்சிபல்ஸை நீங்க ஃபாலோ பண்றீங்க டெய்லி லைஃப்னா யூ ஆர் ஃபாலோவிங் தி கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி. இந்த பாயிண்ட் அசஸ் பண்றாரு. ஃபர்ஸ்ட் சொன்ன பாயிண்ட் தான், ஈவன் ஏ well written constitution can also be used to misuse. கரெக்டா பர்ஃபெக்டா எழுதின ஒரு கான்ஸ்டியூஷன் வச்சுட்டு கூட ஒரு பவர் நினைச்சா மிஸ்யூஸ் பண்ண முடியும். அந்த டைம்ல அந்த ஈவெண்ட்ல ஒரு காமன் பீப்புளுக்கு கான்ஸ்டியூஷனோட கோர் வேல்யூ தெரியலனா அந்த மிஸ்யூசிங் பவரை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ வித்தவுட் அஃபிஷியலி சேஞ்சிங் தி கான்ஸ்டியூஷன் the government can able to destroy the democracy. ஸோ கவனமா இருங்கன்னு வார்ன் பண்றாரு. இப்போ அடுத்த என்ன இது புரிஞ்சிருக்கும். சேம் அம்பேத்கர், democracy is not a natural. மீனிங் புரியுதுல? கான்ஸ்டியூஷனை உருவாக்குனதால மட்டும் ஆட்டோமேட்டிக்கா சொசைட்டிக்குள்ள டெமோக்ரஸி வராது. மக்கள் அதை லேர்ன் பண்ணணும். அந்த பாயிண்ட் தான் அது. வாட் இஸ் தி கன்க்ளூஷன்? ஹேவிங் தி குட் கான்ஸ்டியூஷன் இஸ் நாட் அலோன் sufficient. The real challenge is people must respect it and follow it in their everyday life. ஸோ இப்போ பேசின எல்லா பாயிண்ட்டும் இந்த ஆர்டிக்கில் கொடுத்த பாயிண்ட்ஸ். கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி, தி ஆரிஜின் அண்ட் nuances ஆஃப் தி கான்செப்ட். ஆக்சுவலாக இதை படிக்க முடியாது, இட் இஸ் கம்ப்ளீட்லி டெக்னிக்கல். பட் ட்ரை பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் நம்ம வந்து சொல்லுவோம்ல, இந்த ஆர்டிக்கலோட எசன்ஸை எடுத்தாச்சு. அம்பேத்கர் பேசின பாயிண்ட், ஹிஸ்ட்ரி ஆஃப் கிரீஸ் பார்த்தோம்ல, க்ரோத் பார்த்தோம்ல, அது அண்ட் டெமோக்ராட்டிக் வேல்யூ எப்போ வந்து சஸ்டெயின் ஆகும், கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி எப்படி வந்து நம்ம இந்தியன் சொசைட்டியை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிருக்கு, எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ ஃப்ரீ டைமில் ஒன்ஸ் இதை படிங்க.